ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரோட கிச்சன்லேயும் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம்தான் wonderchef டர்போ டியூவல் ஸ்பீட். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற ஃபஸ்ட் டைமாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற திங்ஸ் எல்லாமே இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் தான். இது என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனோட யூஸ் என்ன, அதனோட ஒவ்வொரு ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி 2 years ஆகுது. 2 years ஆகிட்டு என்னோடய நான் ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்றதை நான் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாப்பிங் பிளேட். இந்த பிளேட் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் கட் பண்ணுறது சூப்பராக கட் ஆயிரும். உங்களுக்கு இதில் 2 கியர் ஆக்சுவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் அப்புறம் 4th கியர். நீங்கள் அந்த மேலே பார்க்குற அந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஹோல்ஸ் வந்து சென்டரில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் கியர். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் கியரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கியரில் போட்டு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஆனியன் வந்து இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் வந்து ஓரளவுக்கு பிரேக் ஆகும். அப்புறம் வந்து அந்த 4th கியரு, அதாவது செகண்ட் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வந்து எதுக்காகனா 4th கியர் வந்து ஸ்பீடுக்காக அது போட்டு ஒரு 4 டைம்ஸ் நம்ம சுற்றினாலே போதும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க எவ்வளோ ஃபைன் பீசஸ் ஆகியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆனியனோட பீசஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிடுது. ஆனியன் ரைத்தா பண்ணணும், இல்லை வேறு நீங்கள் நான்வெஜ் பண்ணுற அன்னைக்கு நிறைய ஆனியன் தேவைப்படுதுன்றப்போ இது ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து ஜூஸியாலாம் இல்லை, ஆனியன் கட் இது பீட்ரூட்டும் அதே மாதிரி. பீட்ரூட் நீங்கள் சாப் பண்ணணும், ஃபைனாக சாப் பண்ணணும், இல்லை நீங்கள் எந்த சைஸ்க்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் 4th கியரில் வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சைஸ் வந்து கட் ஆகும். எனக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த பிளேடு தான். வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன டைம் எடுக்குதோ அதில் கண்டிப்பாக இதில் எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு சாப்பிங் ரெடி ஆகிடுது. அதனால் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். இது எல்லோரோட கிச்சனுமே இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் ப்ராசஸர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 6 months நல்லாயிருக்கும், 1 year நல்லாயிருக்கும். பட் நான் வாங்கி யூஸ் பண்ணி 2 years ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகிருக்கு. என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீட்ரூட் கட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் வந்து நீங்கள் பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள் தான். இப்போது அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் போடுறது வந்து டொமேட்டோ வந்து எப்போவுமே அதை நம்ம சாப் பண்ணும்போது ஜூஸியாக போயிடும். இதில் ஜூஸியாக ஆனாலுமே பட் அந்த பீசஸ் வந்து கட்டான பீசஸ் வந்து இதில் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாமே ஒரு 5 minutesக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன். நான் கூட இது ஒரு 5 months நல்லாயிருக்கும், 4 months நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சேன். பட் ரியலி ஒர்த் ஃபார் மணி தான் சொல்லணும். இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு 2 yearsக்கு மேலே தாண்டியே போயிட்டுருக்கு. 2.5 years ஆயிடுச்சு நான் வாங்கியே. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லைசிங் பிளேட். இந்த ஸ்லைசிங் பிளேட் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பொட்டேட்டோ பஜ்ஜி போடணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணணும், சாலட் போடணும் அப்படின்றனா இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 minutesல வந்து இது கலெக்ட் ஆயிரும், ஸ்லைஸ் ஆயிரும். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலே திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல திக்னஸ் வச்சு உங்களுக்கு வேணும்னாலும் சரி, உங்களுக்கு தின்னாக வேணும்னாலும் சரி, சிப்ஸ் போடணும் அப்படின்னா கூட இதில் நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து நல்லா தின்னாக வேண்டுற அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் அந்த பிளேடை வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக கலெக்ட் ஆகிடுச்சு.
நான் சாப் பண்ணும்போது லைட்டாக ஷேக்கியாக இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் ஆகினனால பேஸில் இருக்க அந்த grip எனக்கு லாஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்லிப் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு grip வந்து அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணனால அந்த grip எனக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு லைட்டாக ஷேக்கியாக இருக்கும். பட் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சிப்ஸுக்காக நான் செட் பண்ண பிளேட் அது. அந்த ஃபர்ஸ்ட் பிளேட் ஓப்பனாக கொடுத்துருக்க அந்த பிளேட் வந்து சிப்ஸ் கட்டர் தான். ஆக்சுவலாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக கொடுத்துருக்கு அப்படின்னு. சிப்ஸ்க்கெலாம் நம்ம பண்ணணுன்னா இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் தான் நான் யூஸ் பண்ணது. இப்போ நான் இதோட எனக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க அந்த க்ரீன் கலரை அந்த ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிளேடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இது உங்களுக்கு இது வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து சிப்ஸ் கட்டரில் வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும் போது உங்களுக்கு தின்னாக வரும். அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ நான் அதை எடுத்துட்டு நான் அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். அந்த grip இல்லாதனால எனக்கு லைட்டாக ஸ்லிப்பரியாக இருக்குது. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக சின்ன பீஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இதில் இருக்க இப்போ ஸ்லைஸ் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். எவ்வளோ திக்காக இருக்குன்றதை பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக லைட் இதை வச்சு நீங்கள் முள்ளங்கி கூட நீங்கள் ரேடிஷ் கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஈவன் வந்து சாலட்க்கும் கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி போடணும் அப்படின்னா கூட இது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். இப்போது இந்த பிளேட்ஸ்லேயே பார்த்தீங்க ஸ்லைசிங் பிளேட் தின்னாகவும் வச்சுக்கலாம், இல்லை திக்காகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மற்ற 2 பிளேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த ஃபிங்கர் சிப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு வரல. கிரியேட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரல. ஏன்னா அதில் இருக்க பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக வளையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. பிகாஸ் ஒருவேளை எனக்கு நான் சரியாக யூஸ் பண்ணலையான்னு தெரியல. பட் எனக்கு இந்த பிளேட் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கையில் வந்து பிளேட் போட்டுரும். நான் அதையும் வச்சு ஒரு குட்டி டெமோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்த அடுத்த பிளேட் ஒன்று இருக்குது. அந்த பிளேடை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இது மாதிரி பிளேட் மாதிரி தான் வரும். ஒன்றும் இல்லை, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ்க்கு ஒன்று, இன்னொன்று வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒன்று. ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு பிளேட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க வெஜிடபிள்ஸை வந்து லைக் பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இதில் மாதிரி கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேடு உடையிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப திக்காகிடுது. ரொம்ப அது உங்களுக்கு எனக்கு இந்த 2 பிளேடும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு. ஸ்லைசிங் பிளேடில் சிப்ஸ் கட் பண்ணுறதுக்கும் அப்புறம் சாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த பிளேடும் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ரிமைனிங் 2 பிளேட்ஸ் வந்து ஒர்க் ஆகுச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரல. ஃபிங்கர் சிப்ஸ்க்கான அட்டாச்மெண்ட் பிளேடை நான் அட்டாச் பண்ணி நான் இப்போ அந்த பொட்டேட்டோவை நான் செஞ்சு காட்டுறேன். அந்த அட்டாச்மெண்ட்க்குரிய அந்த பிளேடை எடுத்து நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லிட்டை நான் க்ளோஸ் ப்ராப்பராக வச்சு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ உள்ளே வச்சதுக்கப்புறம் நான் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு சொல்லலை. வந்தது பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே இருக்க ஸ்லைசஸும் அந்த கட் பண்ணியிருக்க அந்த ஃபிங்கர் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரல. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக வரல, இந்த மாதிரி தான் வந்தது. நீங்கள் ரொம்ப இந்த ஃபிங்கர் சிப்ஸ்க்காகவே நீங்கள் இது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்காதீங்க. ஆனியனுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்.
வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹார்டாக இருக்க வெஜிடபிள்ஸில் இந்த ஆனியன் சூப்பராக கட் பண்ணது, பீட்ரூட் சூப்பராக கட் பண்ணது எல்லாமே நீங்கள் சாப் பண்ணுற ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கும்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ரேடிஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இந்த பொட்டேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்லைசிங் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் ஃபிங்கர் சிப்ஸ்க்காக நீங்கள் இது வாங்குறீங்க, அந்த மாதிரி அது க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. இது வந்து இந்த பிளேட் பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணும்போது இதுவும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிளேடெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே போயும் அந்த பிளேடோடைய ஷார்ப்னஸ் இன்னும் குறையல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா விஸ்கிங். இதை வச்சு நீங்கள் தயிர் வந்து சிலுப்பிக்கலாம். நீங்கள் பட்டர் வந்து அதுலேருந்து கடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சிலுப்பிக்கலாம். நம்ம எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் உள்ளே சுற்றும். இப்போ நீங்கள் மோர் வந்து பண்ணணும் அப்படின்னா கூட பீட் பண்ணிக்கலாம். இதில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகுது. இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எக் ஆம்லேட் சூப்பராக போடலாம். நீங்கள் எக் ஆம்லேட் போடும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் அந்த ஒரு டெமோவும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டர்டியாக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப குறைய சொல்ல முடியாது, உடையாது, அந்த மாதிரிலாம் பிரேக்கபிள்லாம் கிடையாது. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. நீங்கள் கிச்சனுக்கு வந்து வெஜிடபிள் கட்டர் வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலாக நீங்கள் வாங்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டர் போகலாம். வண்டர் வாங்கி நான் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகியும் அதோடைய பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த பிளேடில் வந்து நான் 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் லைட்டாக வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே வந்து நான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதை வந்து நம்ம வாஷ் பண்ணால் போயிருந்தான், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. நெகட்டிவ்னு நான் பார்த்தது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாருங்கள், வீடியோவில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் அதில் கொஞ்சம் ரஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தான் அந்த ரஸ்ட்டு இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணால் போயிடும். நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த எக் ஆம்லேட்டில் வந்து ஆக்சுவலாக நான் ஆனியன் கட் பண்ணுறேன். இப்போது ஆனியன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு, அது மாதிரி ஆனியன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க, இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்காது. கூடவே சில்லியும் போட்டிருக்கேன். இப்போ நான் லிட்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா 4th கியரில் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக போடும்போது அதோடைய பீசஸாக எனக்கு கிடச்சிது. வந்து ஆனியனுக்கு செம்மையாக இருக்கும், அது சான்ஸே இல்லை. ஸோ ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஆனியன் வந்து பயங்கர குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணியாச்சு. கூடவே வந்து சில்லியும் கட் பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதிலையே பீட் பண்ண போகிறேன், இதிலையே செய்கிறேன். நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எக் இருக்கு இல்லையா, எக்கெல்லாம் வந்து நான் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு ஒரு இதுக்கான அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் வச்சு நான் பீட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வரும் பாருங்கள். ஒரு மாதிரி செம்ம க்ரீமியாக வரும். இந்த எக்கு வந்து பீட் பண்ணும்போது செம்ம க்ரீமியாக வரும். இப்போ அந்த விஸ்க் இருக்கு இல்லையா, அந்த விஸ்கிங் பிளேட் வச்சு நான் அப்படியே ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு நான் இந்த டாப் லிட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதை நல்லா ஃபாஸ்ட்டாக நான் வந்து பீட் பண்ணுறேன். ஸோ எக் பீட்டர் பண்ணுறோம்ல, எக் பீட்டர் நம்ம விஸ்க் வச்சு பண்ணுறோம்ல நார்மலாக, அதை தான் இந்த மெத்தடும். ஸோ அதுதான் இதுவும். நம்ம இதில் மேனுவலாக நம்ம இந்த இதுக்குள்ளே போட்டு நான் பண்ணுறோம்.
நல்லா ஆச்சு. நல்லா எப்போவுமே எக் வந்து நம்ம ஆம்லேட் போடும்போது நல்லா எவ்வளோக்கெவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து நமக்கு ஆம்லேட் கிடைக்கும். ஸோ அதுதான் இதுவும் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீமியாக செம்மையாக சூப்பராக வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே தோசை தவாவில் போட்டு நம்ம ஆம்லேட்டை போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நான் சாலட்காக நான் கட் பண்ண அந்த ஸ்லைசிங் பிளேடை வந்து நான் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ கேரட்டும் குக்கும்பர் நான் கட் பண்ணப்போ நான் எடுத்தது இது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா சைட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. என்னோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1200 1100 இருக்குது. பட் நான் வாங்கின போது அதனுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் 700 800 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், அப் டு டேட் உங்கள் தேடல் உங்களுக்காக.